பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் சிறையில் அடித்துக் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த செய்தி பாகிஸ்தான் முழுவதும் காட்டுத்தீ போல் பரவியதால் பாகிஸ்தானில் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. உண்மையில் என்ன நடந்தது? இம்ரான்கான் உயிருடன் இருக்காரா இல்லையா பார்க்கலாம். கடந்த மார்ச் 2022 அமெரிக்காவில் அந்நாட்டு உயர்மட்ட அதிகாரிகளுக்கான கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாகிஸ்தானுக்கான அமெரிக்க தூதர் பங்கேற்றார். அப்போது அங்கு பேசப்பட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்த ரகசிய ஆவணங்களை இஸ்லாமாபாத்திற்கு அனுப்பி வைத்தார். இதனையடுத்து இம்ரான்கான் இஸ்லாமாபாத்தில் நடந்த கட்சி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார். அப்போது மேடையில் பேசிய அவர், தனது ஆட்சியை கவிழ்க்க வெளிநாட்டு சக்திகள் திட்டம் போடுவதாக கூறிய அவர் தனது சட்டை பையிலிருந்து ஒரு காகித துண்டை எடுத்து காட்டி பேசினார். அந்த காகிதத்தில் இம்ரான்கான் ஆட்சியிலிருந்து நீக்கப்பட்டால் அனைவரும் மன்னிக்கப்படுவீர்கள் என குறிப்பிடப்பட்டிருப்பதாக இம்ரான்கான் கூறியிருந்தார். இதற்கு பின்னணியில் எந்த நாடு இருக்கிறது என்பதை கூட அவர் மறுத்துவிட்டார். ஆனால் அமெரிக்காவை கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார். இவரது பேச்சு உலகளவில் கவனம் பெற்றது. இந்த சம்பவம் இம்ரான்கான் பிரதமர் பதவியிலிருந்து விலகுவதற்கு முன்பு நடந்தது. தனக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டதன் பின்னணியில் அமெரிக்கா இருப்பதாக இம்ரான்கான் குற்றம் சாட்டினார். தன்னை ஆட்சியிலிருந்து அகற்ற சதிவேலை நடப்பதாக இம்ரான்கான் வைத்த குற்றச்சாட்டை அமெரிக்கா முற்றிலுமாக நிராகரித்தது. பாகிஸ்தான் தூதர் இஸ்லாமாபாத்திற்கு அனுப்பிய ரகசிய தூதரக கடிதங்களை பொதுவெளியில் அந்நாட்டு பிரதமரை பேசிய சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதனையடுத்து இம்ரான்கானின் பதவி பறிபோனது. அதன் பிறகு ஜூலை 2023 அதிகாரப்பூர்வ ரகசிய சட்டம் 1923 படி முன்னாள் பிரதமர் மீது பாகிஸ்தான் அரசு ரகசியங்களை பொதுவெளியில் கசிய விட்டதாக கூறி இம்ரான்கான் மீது வழக்கு தொடுத்தது. இந்த வழக்கை விசாரித்த பாகிஸ்தான் சிறப்பு நீதிமன்றம் இம்ரான்கான் மற்றும் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் ஷா முகமது குரைஷி ஆகியோருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. சிறையில் இருக்கும் இம்ரான்கானுக்கு என்ன ஆனது, எங்கே இருக்கிறார் என்ற கேள்விகள் சமூக வலைதளங்களில் வட்டம் அடித்தன. சமீபத்தில் சிறையில் இருக்கும் இம்ரான்கானை பார்க்க சென்ற அவரது சகோதரிகளை போலீசார் தாக்கியதாக தகவல் வெளியானது. அது மட்டுமின்றி சிறைச்சாலையில் வைத்து இம்ரான்கான் கொலை செய்யப்பட்டு விட்டதாகவும் இணையத்தில் செய்திகள் பகிரப்பட்டு வந்தன. இம்ரான்கானை சந்திக்க யாரும் அனுமதிக்கப்படவில்லை என்பதால் அவருக்கு என்ன ஆனது என்பது குறித்து அவரது ஆதரவாளர்களும் உறவினர்களும் சந்தேக கேள்விகளை எழுப்பி வந்தனர். இந்த நிலையில்தான் இம்ரான்கான் சிறையில் உயிரிழந்து விட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அது மட்டுமின்றி முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் சிறையில் கொல்லப்பட்டதாக பரவும் செய்தியால் பாகிஸ்தானில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இம்ரான்கானுக்கு என்ன ஆனது என்பது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்களை பாகிஸ்தான் இன்னும் வழங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.